ஸோ அந்த அளவுக்கு அப்படிங்கும்போது வெயில் காலத்தில் நல்லாவே பூக்கும். ஆனால் இந்த ஒரு சில வேறு ரகத்தை சேர்ந்த மல்லிகை செடி வந்து பூக்கள் மல்லிகை பூக்கள் தான். ஆனால் அது பூக்கக்கூடிய தன்மை வந்து இந்த நாற்று பண்ணையில் வாங்கக்கூடிய நாற்றுகளோட அந்த கண்ணில் இருக்கக்கூடிய தன்மை வந்து கிடையாது. அது ரொம்பவே வேறுபட்டு இருந்திருக்கு. ஸோ நம்ம வந்து நார்மலாக ஃபீல்டில் பராமரிக்கும் போது மற்ற நாற்றுகள் நடவு செய்யக்கூடிய செடிகளில் வர ஈல்டுக்கும் இந்த ஒவ்வொரு கண்ணாக வாங்கி நடவு செய்ததில் வேறு ஒரு ரகத்தை சேர்ந்த மல்லிகை செடியில் வந்து வரக்கூடிய ஈல்டுக்கும் பெருமளவு மாற்றம் வந்து, அதாவது இந்த மல்லிகை செடிகள்லாம் பூக்கிறதுக்கு ஒவ்வொரு ஃப்ளவரிங் ஸ்டேஜ் எடுக்கிறதுங்கிறதே 2 மாதம் அந்த மாதிரி காலங்கள் எடுத்துக்குது குறைஞ்சபட்சமாகவே. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகள்லேயும் பூக்கள் அதிக அளவு வருதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ரிப்பீட்டடாக இந்த செடியில் வந்து தனித்து கவாத்து செஞ்சு விட்டுட்ருப்போம். ஏன்னா பொதுவாகவே பூக்கள் அதிக அளவு பூக்காத மல்லிகை செடியாக இருந்தாலும் சரி, இல்லைனா பூக்களே பூக்காத மல்லிகை செடியாக இருந்தாலும் சரி, கவாத்து செஞ்சு விட்டதுக்கு பிறகு முதல் சுற்று பூக்கள்லையாவது அட்லீஸ்ட் குறைஞ்ச அளவு பூக்களாவது